நான் இந்த வீட்ல இருக்க யார்கிட்டயாவது ஒரு கிளாஸ் தண்ணி கேட்டா அவங்களுக்கு அப்படி கோவம் வரும். ஆனா இந்த மகாராணிக்காக எல்லாரும் ஒத்த கால்ல நிக்கிறாங்க. இங்க பாருங்க, எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. அத்தை கிட்ட எல்லாத்தையும் சொல்ல போறேன். ஆனா எப்படி 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 வழி கிடைச்சிருச்சு. என்ன பண்ற? பின்தலையில் அடிபட்ட போது பாத்து. ஆனா எனக்கு அடிபட்டுருச்சு. गजब है कहानी, गजब है फसाना है रिश्ता ये कैसा किसी ने न जाना। अलग है मिजाज एक दूजे से बिल्कुल पर चल रहा कारवां। அட அண்ணா, கண்ட்ரோல். உளறத நிறுத்தி இல்லனா உன்ன தூக்கவல. ஒரு விஷயத்தை நீ ஞாபகம் வச்சுக்க. இனிமே ஈஷா மூச்சு விட்டா கூட அதுல உன் பேர் தான் இருக்கணும். அண்ணா, அண்ணி நேத்துல இருந்தே கல்யாண ட்ரெஸ்லயே இருக்காங்க. எங்க ட்ரெஸ்லாம் ரொம்ப பழசா இருக்கும். இவங்களுக்கு அது போட்டா நல்லா இருக்காது. அதனால அன்னைக்கு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வரீங்களா? என்ன விஷயமா? எதுக்கும்மா எவ்வளவு? இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலா? இஷா எப்ப இந்த வீட்டை விட்டு போனாலோ அப்ப இருந்து இந்த வீடு சோகமா மாறிடுச்சு. அத மாத்த என்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்கு. என்ன? இன்னைக்கு ஏகாதசி இல்லையா? அதனாலதான் இன்னைக்கு ஸ்பெஷல் ஐட்டம் எல்லாம் பண்ணிருக்கேன். அது நம்ம வீட்டோட வாரிசா வரவேற்கிறதுக்காக. நிஜமாவா? பாட்டி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். I'm really happy. அட்ரா சக்க நானா சுக்கே. இந்த நல்லா இரு மருமகளே. அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வாரிசு வரப்போகுது. டேய், நீ என்ன சந்தோஷப்படுத்திட்டடா. அம்மா, நான் தாத்தாவா போறேன். ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கட்டும். இதுக்கப்புறம் அந்த வீட்டுல ஈஷா பேர யாரும் சொல்லக்கூடாது. வெளியில இருந்து வந்தவளுக்கு சேவை பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா நம்ம வீட்டாளுங்களை பத்தியும் கொஞ்சம் யோசிங்க. ஹாஸ்பிட்டல்ல பாவம் அத்தை பசியோட இருப்பாங்க. எனக்கு வீட்ல மட்டும் வேலை இல்லைன்னா நானே ஹாஸ்பிட்டல் போய் கொடுத்துருப்பேன் இந்த டிஃபன் எடுத்துக்கிட்டு. கொடுங்க, நானும் ரியாவும் போயிட்டு வரோம். அப்புறம் இஷா அண்ணி மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த மாத்திரை நல்லா வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். நாங்க வரோம். சரி, வா போலாம். இன்னைக்கு அவளோட நிம்மதி அப்படியே தலை கீழே மாறப்போகுது. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இன்னைக்கு நீங்க பார்க்க நல்லா இருக்கீங்க அத்தை. நீங்க எப்ப இங்க வந்தீங்களோ எனக்கு தூக்கமே வரல. அட, இப்ப வரைக்கும் வீட்ல இருந்து ஏன் யாரும் சாப்பாடு கொண்டு வரல? ஃபோன் போடுங்க. இதோ பண்றோம் மாமா. நாங்க டிஃபன் எடுத்துட்டு வந்துட்டோம். வந்துட்டாங்க. வாங்க வாங்க, இவங்களுக்கு ஆர்த்திய எடுங்க. முடியாதவங்க பசியில செத்தா கூட பரவாயில்ல. ஆனா இவங்க சீவி சிங்காரிக்காம வீட்டை விட்டு ஒரு அடி கூட எடுத்தே வைக்க மாட்டாங்க. நல்லா இருக்கு. இங்க பாருங்க என் செல்ல பெரியமா, நாங்க வீட்ல இருந்து சீக்கிரம் கிளம்பணும். ஆனா டிராபிக் ஆயிடுச்சு. இருங்க, சீக்கிரமா உங்களுக்கு பரிமாறுறேன்.
கிளிப்பை அம்மா பார்க்கலன்னா என் பொண்டாட்டியோட கஷ்டம் எல்லாம் வீணாக போயிடுங்க. என்ன இது? அட கடவுளே, என்ன கொடுமை இது! என் தலையெழுத்து சுத்தமா நல்லா இல்லன்னு தான் சொல்லுவேன். அதனாலதான் மோனிகா மருமகளா வந்திருக்கா. சரியான பொய்க்காரி. எப்ப பார்த்தாலும் நோய் வந்த மாதிரி இந்த சொரக்காவே பண்ணி கொடுத்துட்டு இருக்கா. அவ மட்டும் என் முன்னாடி வந்தா காதை பிடிச்சு திரும்பி தண்டனை கொடுப்பேன். அப்பதான் வாழ்க்கையில சொரக்கா பண்றதே அவ மறப்பா. அட அண்ணி பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க. கொடுத்திருக்கானே. அமைதியா இருங்க நீ. காவியா, பொறுமையே. அடுத்த வாட்டி வரும்போது அன்னைக்கு பிடிச்சதா சமைச்சு கொண்டு வரணும் என்ன, சரியா? சரி, இன்னைக்கு சாப்பிடுங்க. ஒரே ஒரு வாய்மா. ப்ளீஸ் 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 ப்ளீஸ்மா சாப்பிடுங்க. அட அட அது இது என்ன? காவியா, இது பேக்ல இருந்து விழுந்துச்சு. என்ன இது? இங்க கூட இது ரொம்ப காஸ்ட்லி ஆச்சு. கண்டிப்பா இது இவங்கள்தான் இருக்க வாய்ப்பு இல்ல. அப்ப யாருது? எங்க இருந்து வந்தது? என் பொண்டாட்டி எப்பவும் வேஸ்ட்னு தானே சொல்லுவீங்க. பார்த்தீங்களா அவ எப்படி பிளான் பண்ணியிருக்கான்னு. இப்போ இந்த காவியாவும் ரியாவும் உண்மையை சொல்லிதான். இது யாரோடது? இது அந்த கேடு கட்ட இஷாவோட இதாச்சே. இது நம்ம பேக்ல எப்படி வந்தது? அண்ணி கொஞ்சம் 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 அமைதியா இருங்க, இல்லனா உங்க பிபி தான் அதிகமாயிடும். சொன்னா கேளுங்க. அமைதியா அமைதியா இருங்க. புரிஞ்சிடுச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சூரஜ் தான். அந்த குலாப் சிங் சொன்னதால ராத்திரி பகலுமா அவ கூடவே சுத்தி இருப்பான். அப்படியே தெரியாதனமா வீட்டுக்கு இதை எடுத்துட்டு வந்திருக்கான். அவன் கிட்ட சொல்லிடுங்க, அந்த பொண்ணு மட்டும் இல்ல, அவ சம்பந்தப்பட்ட எதுவும் என் வீட்டுக்குள்ள இருக்கான்னு அனுமதிக்க மாட்டேன். அவ சின்ன முடி நம்ம வீட்டுக்குள்ள வந்தா கூட அது பெரிய அபசகனம். நான் அப்படியே இதை உடைச்சு உடைச்சு சுக்கணும். ராகி, வெளியே தூக்கி எறிகிற வரைக்கும் நான் சமாதானமே ஆக மாட்டேன். அண்ணி சொன்னா கேளுங்க, அடிக்காதீங்க, விட்டுருங்க விட்டுருங்க. நீ சொன்னா கேளுங்க. ஆகுற வரைக்கும் என் மனசு அமைதியாகாது, அமைதியாகாது, அமைதியாகாது. அம்மா அமைதியா இருங்க. மா, ஏய் என்னடி இது? அவங்க கிளிப்புக்கு இந்த நிலைமைனா அவங்க கல்யாணம் ஆகி நிரந்தரமா நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கன்ற விஷயம் அம்மாக்கு தெரிஞ்சா அப்ப அவங்க நிலைமை என்ன ஆகும்டி? யார் வந்தா? யார் வீட்டுக்கு வந்திருக்கா? யாரும் இல்ல, யாரும் இல்ல, யாரும் இல்ல, யாரும் இல்ல. இங்க கொஞ்சம் பாரு. என்கிட்ட இருந்து நீ என்ன மறைக்கிற? அது அது வந்து எதுவும் இல்ல பெரியம்மா. அது ரியா என்ன சொல்ல வரானா, சொல்லிடுவா. இந்த இஷாவோட கிளிப்பை பார்த்து இந்த அளவுக்கு கோவம் வருதுன்னா அப்போ அவங்க முன்னாடி வந்தா எவ்வளவு கோவம் வரும்னு சொல்றா. ஆமா, கோவம் வரும்ல. ஆமா, இவங்க எல்லாரோட முகத்தை பார்த்தாலே தெரியுது. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட இருந்து முழுசா மூடி மறைக்க பாக்குறாங்க. வீட்டுல என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். வாங்க வாங்க சுரேஷ் அண்ணா, நேத்து தான் கடைக்கு புது கலெக்ஷன் எல்லாம் வந்திருக்கு. இந்தாங்க இந்த டி-ஷர்ட்டை பாருங்க. இல்ல அது டி-ஷர்ட் இல்ல, இந்த 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 சாரீஸ் டாப், அதாவது பொண்ணுங்க போடுற ட்ரெஸ் காட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளவு பெரிய சாமியாரா இருந்தாலும் குடும்பஸ்தனா மாறிதான் ஆகணும். இந்தாங்க இத பாருங்க அண்ணா, இது பியூர் சில்க். அப்படியே தொட்டு பாருங்களேன், இது நம்பர் 1 குவாலிட்டி. இந்தாங்க பாருங்க. என்ன பண்ற? தூரமா வை. சரி சரி, நீங்க சைஸை மட்டும் சொல்லுங்க. ஸ்மாலா, மீடியமா இல்ல லார்ஜா, என்ன வேணும்? எது கேக்குறீங்களோ அதை எடுத்து போடுறேன். சைஸா?
அன்னி கூட நீங்க இன்னும் க்ளோஸ் ஆகலன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? வாய முடியா இல்ல ஓங்கி ஒண்ணு வைக்கவா? ஒரு வேலை பண்ணு, 3 Dress வேற வேற சைஸ்ல பேக் பண்ணு. 3 சைஸ்லயுமா? ஏன் என்ன இல்லையா? இருக்குண்ணா. அப்புறம் என் மூஞ்ச பாக்குற, சீக்கிரம் பேக் பண்ணு. பண்றேன், இதோ பண்றேன். இந்தாங்கண்ணே.